தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. டோட்டலாக 55 கொஷின்ஸ் இருக்குது. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் இருந்ததற்கான சான்று தமிழ் இலக்கியங்கள், அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பூம்புகார். காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே இருப்பது பூம்புகார். பூம்புகார் நகரத்தின் வேறு பெயர்கள் புகார், காவிரி, பூம்பட்டினம். சங்ககால சோழ அரசின் துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடைபெற்றதை குறிப்பிடும் நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் பட்டினப்பாலை என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை பெயர் மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான். மாசாத்துவான் என்பதன் பொருள் பெருவணிகன். பூம்புகார் நகரில் வணிகம் செய்ய டாஸ் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். கிரேக்கம், ரோம். பூம்புகார் நகர மக்கள் பொருட்களை கூடுதலான விலைக்கு விற்பது தவறு என கருதினர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரைகள். தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது கருமிளகு. வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சந்தனம். தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது முத்து. கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பவளம். ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது உணவுப் பொருட்கள். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளமாக விளங்கிய இடம் புகார். பூம்புகார் நகர வாழ்வினை அறிய உதவும் நூல்கள் சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம், பட்டினப்பாலை. எந்த நூற்றாண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கிபி 200. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊர் மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். எங்கிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன? தொண்டி. தொண்டி பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் உவரி. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா பாண்டியர்களின் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. மதுரையை பற்றிய தகவல்கள் அறிய உதவுவது மெகஸ்தனிஸினுடைய குறிப்புகள். மெகஸ்தனிஸ் என்பவர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர். மதுரையை பற்றி சாணக்கியர் குறிப்பிட்ட நூல் அர்த்தசாஸ்திரம். இந்த சாணக்கியர் பார்த்தீங்கன்னா மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்த மௌரியரினுடைய அமைச்சர். எந்த நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன? மதுரை. மதுரையில் செயல்பட்ட அங்காடிகள் நாலங்காடி, இது பகல் நேர அங்காடி. அல்லங்காடி, இது இரவு நேர அங்காடி. பள்ளிகள் எந்த நகரில் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன? காஞ்சி நகர். சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் ஷுவாங் கூடுதல் படிப்புக்காக வருகை தந்த இடம் கடிகை. இது பார்த்தீங்கன்னா காஞ்சியில் இருக்கு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டவர் திருநாவுக்கரசர். 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டவர் யுவான் ஷுவாங். காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். சேரநாடு என்பது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளத்தின் பகுதிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் சேரநாடு. சோழநாடு என்பது தஞ்சை, திருவாரூர், நாகை,
திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்தது சோழ நாடு. பாண்டிய நாடு என்பது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். யாருடைய காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன? பல்லவர் காலம். தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி மணிமேகலை. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது புகார். வணிக நகரம், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து.